ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் தான். அதுக்கு பொட்டுக்கடலை இந்த பவுலில் நான் ஒரு பவுல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாவு மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கருக்கு முறுக்குன்னு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பவுலில் கடலை மாவு 2 கப் எடுத்துக்கிறேன். ஒரு 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். அந்த கடலை மாவோட பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இது கூட ஆட் பண்ணி அடுத்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இது கூட சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் நான், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தனி மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் கலர் எதுவும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். பெருங்காயத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. மாவு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக வர மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நான் ரொம்பவே லூஸாக வர மாதிரி பிசைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா கை இப்போ தானே சர்ஜரி பண்ணியிருக்கேன், அதனால் அதிகமாக பிழிய முடியாது. பட் என்ன பண்ணுறது, பசங்க கேட்குறனால நம்ம அவங்க கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. முறுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்குறேன், அதனால் நான் எனக்கு சரியாக வரல. கையும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் டைம் இப்படி போட்டு எடுத்தேன். செகண்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அப்படியே காராச்சோவு நம்ம செய்வோம்ல, அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டேன். முறுக்கு மாதிரி போடாமல். முறுக்கு மாதிரி போடும்போது டைமும் அதிகமாச்சு, ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்றதுக்காக காராச்சோவு மாதிரி போட்டுட்டேன். நம்ம என்ன தான் ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம பண்ணி கொடுக்குறது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் எப்போவுமே வீட்டில் அடிக்கடி பண்ணுவேன். இப்போ 1 மந்த்தாக எதுவும் சரியாக பண்ணி கொடுக்கல பசங்களுக்கு. ஸோ ஏதாவது பண்ணி கொடுக்கலான்றதுக்காக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணேன். இது கூட நான் அவுல் வீட்டில் இருந்தது, அதுவும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பொட்டுக்கடலை எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குன்ட்டு பொட்டுக்கடலையும் பொரித்து எடுத்து போட்டேன். இது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே பொரித்து எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் மணமாக இருக்குன்றதுக்காக அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கருவேப்பிலை நிறைய போட்டு பொரித்து எடுத்தோம்னா. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாதனால நார்மல் கலர்லேயே இருக்குது. ஃபுட் கலர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் எந்த ஃபுட்டுக்குமே, அதுதான் ஹெல்த்தின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பொரித்து எடுத்து வச்சுருக்கோம்ல அவலும் பொட்டுக்கடலையும், அதை அப்படியே எண்ணெய் வடிகிறதுக்காக டிஷ்யூவில் போட்டு வச்சுருக்கேன். அது எண்ணெய் வடிஞ்சிருச்சு, அதை அப்படியே நம்ம எடுத்துக்குவோம், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். எண்ணெயெலாம் நல்லா வடிய விட்டு எடுத்துக்கிட்டோம்னா தான் அந்த பொட்டுக்கடலையும் அவலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக பொரித்து எடுத்து அதில் போட்டுக்கிட்டோம். அது கூட நம்ம பொரித்து வச்ச காராச்சோவை எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஹாலிடேஸில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி ஆச்சு பசங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு. நான் எப்போவும் வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸ் தான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.